டேய், சொன்னா கேளு. உனக்கு நேரம் சரியில்லை, வண்டிய ஓரமா நிப்பாட்டிட்டு ஒழுங்கா நில்லு. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏய், யார மிரட்டுற? இந்த பூஞ்சாட்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. நான் வண்டி எடுத்துட்டு போறேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. எந்த கொம்பனாலும் என்னை எதுவும் பண்ண முடியாதுடா. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. சொன்னா கேளு, பேசாம சரண்டர் ஆயிடு. இல்ல உயிரோட இருக்க மாட்ட, பார்த்துக்க. டே, யாரடா மிரட்டுற? உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க, போடா. ஐயோ, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. நான் தான் சொன்னேனே அமைதியா இருடான்னு. கேட்டியா? வாங்கு நல்லா. யார் இடத்துல வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? சத்தம் சத்தம் கேட்க கூடாது. ஏய், யாருக்கிட்ட என்ன துமிரு இருந்தா செக் போஸ்ட்டை இடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிருப்ப. என்ன உங்க அப்பா வீட்டு ரோடுன்னு நினைச்சியா? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. தொலைச்சிருவேன், தொலைச்சு. இந்த கமலிக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? கேட்டு பாரு இந்த கமலியோட பேரை. செத்துருவ, உரிச்செடுத்துருவேன் மாவனை. எங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்படியே சொன்னேனே பின் விளைவுகள் மோசமா இருக்கும்னு. கேட்டியா? வாங்கு. என்ன இவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இவனே ஒரு பொறுக்கி அயோக்கிய பைய. இவங்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை? புடிச்சு உள்ள தள்ளி லாடம் கட்டுங்க. ஓகே மேடம். இதுக்கப்புறம் உன்னை எங்கேயாச்சும் நான் பார்த்தேன், அதான் அந்த பூமியில நீ கடைசியா இருக்க போற நாளா இருக்கும். புரியுதா? மேடம் மேடம் விட்டுருங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இவனை இழுத்துட்டு போங்க. யாருக்கிட்ட? குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. என்ன மேடம், ஃபைல் கேட்டிங்களே, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ம், கொடுங்க. வீரா வர சொன்னேனே, என்ன வர சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டேன் மேடம், இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. அவன் வந்தானே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். என்ன வர சொல்லியிருந்தீங்களா? ஆமாம், நான் தான் வர சொன்னேன். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி இருக்குது. அவங்க ஒரு கேஸ் ஃபைல் தருவாங்க, அதில் கையெழுத்து போட்டு கிளம்பு. எதுக்கு? நான் ஏன் கழுத்து போடணும்? என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. நான் தான் கையெழுத்து போட்டு கிளம்புன்னு சொல்கிறேனே. நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி. கையெழுத்து போட்டு கிளம்பு. எதுக்குன்னு சொல்லாம நான் எப்படி கழுத்து போட முடியும்? நீங்க சொல்லுங்க. சொன்னா கேளு, கோவத்தை கிளறாத. போய் சைனை போட்டுட்டு கிளம்பு. எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலான்னு சொன்னேன். புரியுதா? யார் கேஸ் கொடுத்தா? யார் கேஸ் கொடுத்தான்னு கேட்டேன். இந்த பாரு, அது உனக்கு தேவையில்லாது. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேனே. போ, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. யார் கேஸ் கொடுத்துருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். விட மாட்டேன். இந்த தடவை நான் விடவே மாட்டேன். டேய் வீரா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ வீட்டுக்கு போ. எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம். அதுக்குள்ள ஏதாச்சும் ஏடா கூட வேலை பார்த்த, என்னை பற்றி தெரியும்ல, உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி பேத்துருவேன். போ. நீ விட்டாலும் நான் விட மாட்டேன்டா. விடவே மாட்டேன். உமா, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. நம்ம பிள்ளைக்கு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமையும். இந்த இடம் இல்லைன்னா என்ன? இப்போ தானே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்த உடனே அமையுமா? இன்னும் 2-3 இடம் பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல பையன் அமைவான். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ கவலைப்படாத. என்னக்கா பண்ண சொல்லுதிய? பொம்பளை பிள்ளையை பெத்தாச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். இருந்தாலும் எனக்கு அந்த குடும்பத்தை பிடிச்சிட்டு பார்த்துக்கோங்க. அந்த பையன் அன்றைக்கி ஒரு மாதிரியாக பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்போ எனக்கு மனசு அவ்வளோ ஒத்து போல. அப்புறம் 2 நாள் கழித்து வந்தான். வந்து என்கிட்ட சொன்னான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எங்கள் அம்மாவுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். உங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பாருங்கள், பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பெத்த புள்ள மாதிரி சொல்லிட்டு போணுச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு அதை கேட்டதுலேருந்து அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிட்டு. ஆள் பார்க்க தான் கரடு முரடுமா இருக்கான், ஆனால் உள்ள நல்ல குணம் பார்த்துக்கோங்க.
அதான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இப்படி ஒரு பையன் நம்ம நிலாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம நிலாவும் நல்லா இருந்திருப்பா. அதுதான் வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. சரி, அவள் தலையில் எழுது இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என் மனசுலையும் அதான் நிலா ஓடுது. நல்ல பையனாக இருக்கான், நல்ல குடும்பமாக இருக்குது. சரி, என்ன பண்ண முடியும்? சரி, நான் வேற எங்கேயாச்சும் நல்ல துப்பு இருந்தால் சொல்கிறேன். நம்ம பிள்ளைக்கு பேசி முடிப்போம், நீ அதெல்லாம் கவலைப்படாத. நம்ம பிள்ளைக்கு எங்கே இருந்தாலும் நல்ல இடத்துல அமையும். சரியா? நீ உன் உடம்ப பார்த்துக்க. எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை கிடக்கு, நான் அப்புறமா வாரேன். சரி பேச்சியக்கா, நீ பார்த்துட்டு சொல்லு. சரியா? சரி, வேலையை முடிச்சிட்டு வா, சாயந்தரமா என்ன ஏதுன்னு பேசுவோம். போயிட்டு வா. வள்ளி, ஏய், எங்கடி போன? பாடிங்க. நிலா, ஏன் இப்படி உட்காந்துருக்குற? உனக்கு என்னாச்சு? எங்கடி போன நீ? ஒரு வாரமா நாளையே காணும். எங்கே போன நீ? எங்கள் அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லடி, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அக்காவும் வேலைக்கு போகிறா, அதான் என்னை கூப்பிட்டுருந்தா. நான் ஒரு வாரம் போய் அங்கே இருந்துட்டு வந்தேன்டி. அவசரமாக போனதுனால உங்ககிட்ட சொல்ல முடியல. அது இருக்கட்டும், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற? என்னாச்சு உனக்கு? வள்ளி, கொஞ்சம் கிட்ட வாயேன். உன் மடியில் படுக்கணும் போல இருக்குடி. உனக்கு என்ன ஆச்சுடி நிலா? எதுக்கு இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இங்க வா. என்ன ஆச்சுடி நிலா? எதுக்குடி இப்படி இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் ஒரு வாரம் ஊரில் இல்லை, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி இருக்கா? அழுதுகிட்டு இருக்க? எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி. அவன் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுறானா? நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், நீ இப்படி வருத்தப்படாதடி. எனக்கு கவலையா இருக்கு நிலா. எனக்கு மனசு சரியில்லடி வள்ளி, ரொம்ப வலிக்குதுடி. யாருக்கிட்ட சொல்லி அழணும்னு தெரியல. இன்னும் ஒரு வாரமா ஊரில் இல்லை, அதான் உன்னை பார்த்த உடனே உன் மடியில் படுத்து அழணும் போல இருந்துச்சுடி. நிலா, ஏன் அழுகுற? அவன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானாடி. நீ கவலைப்படாதடி, நான் நேர்லேயே போய் அவன் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிடுறேன். நீ வருத்தப்படாதடி, நான் பார்த்துக்கிறேன் அந்த பிரச்சனையை. இனிமேல் நீ கவலைப்படாமல் இரு. அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை வள்ளி. அவனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான். அவனே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானா? அப்புறம் என்னடிய பிரச்சனை தான் முடிஞ்சிட்டுல, நீ ஏன் அழுகுற? பிரச்சனை அவன் இல்லைனா அப்போ நீ அந்த பையனை பார்த்துட்டியா? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியாடி? அவன்கிட்ட உன் மனசில் இருக்கிறத சொன்னியா? என்ன ஆச்சுடி? ஏதாச்சும் சொல்லு நிலா, நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். எனக்கு யாரும் வேண்டாம் வள்ளி, நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு யாரும் வேண்டாம். பாரு நிலா, நீ ஃபர்ஸ்ட் எழுந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட தெளிவாக சொல்லு. சொல்லுடி, என்னதான் நடந்துச்சு? வள்ளி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, சொல்லு. உங்ககிட்ட சொன்னேன்ல, என் மனசில் ஒருத்தர் இருக்காருன்னு. அது வேற யாரும் இல்லை, வீரா தான் அது. என்னடி சொல்ற? வீராவா? ஆமாண்டி வள்ளி, அது வீரா தான். இதையும் முதல்ல என்கிட்ட சொல்லல. நீ மனசுல நினைச்சவன் தானடி? அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன? ஐயோ வள்ளி, நான் அவனை பார்க்கும்போது அவன் இப்படி இல்லை வள்ளி. உனக்கு புரியுதா இல்லையா? இப்படி இல்லைனா எப்படிடி? இவனை தானே உன் மனசுல நினைச்சேன்னு சொன்ன. அப்போ இவன் தானே அவனா இருக்க முடியும்? டியே வள்ளி, இவன் தான் அவன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்போ இருந்த குணம் இல்லடி அவன்கிட்ட. இப்போ அவன் எப்படி இருக்கான்னு நீனும் பார்க்க தானே செஞ்ச. இவனை எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும்? நான் அப்போ அவனை நேசித்தது அவனோட குணத்துக்காக தான். அந்த அன்பான பேச்சு, அவனோட குணம், அதனால தாண்டி நான் அவனை நேசித்தேன். இப்போ அவன் எப்படி இருக்கான்னு நீயே பார்த்தல்ல. இவனை எப்படி நம்பி நான் அவனை கல்யாணம் பண்ண முடியும்? இப்போ எப்படி இவனை நான் நேசிக்க முடியும்? இந்த பாரு நிலா, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை, தலையே சுத்துதுடி. அவன் அப்போ அந்த குணத்தில் இருந்தானா இப்போ ஏன் வீரா இப்படி இருக்கான்? அது நமக்கு ஒன்றுமே தெரியாது. நீ அவன்கிட்ட பேசலை பழகலாமோ, நீ பார்க்கலன்ற. ஆனால் அவன் குணத்தை நீ நேசிக்கிற அப்படின்னு சொல்கிற. இப்போ இவன் இப்படி இருக்கிறான், என்னடி பண்ணுறது? எனக்கே தலை சுத்துதே. பத்தியாடி, உனக்கே இப்படி இருக்குன்னா பக்கத்தில் இருந்து பார்க்குற எனக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ குழப்பத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ண முடியும்? சரி, இப்போ நீ என்ன சொல்கிற? உன் மனசில் நினச்ச வீரா இப்போ இங்கே இருக்கிறவன் மாதிரி கிடையாதுன்னு சொல்கிற. இப்போ இவன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற. இப்போ கடைசியில் நீ என்ன தான் முடிவு எடுத்திருக்க? எனக்கு அதுதான் குழப்பமாக இருக்குது.
என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரிடி, அவன் உன்னைய பார்க்கலன்னு சொல்ற, நீ தான் அவனை பார்த்த, அதை அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை அவன்கிட்ட சொன்னாதானே அவனுக்கு தெரியும். நீ ஏன் சொல்லக்கூடாது அவன்கிட்ட? அடியே வள்ளி, அவன்கிட்ட எப்படி நான் போய் சொல்லுவேன்? அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?